AI போன்ற எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் பாரம்பரியம் மாறாது. சேலம் மக்கள் கொண்டாடும் ஆடி திருவிழா. சேலம் ஆடி திருவிழா வெறும் ஆன்மீக கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் பலருக்கும் வாழ்வாதாரம் வழங்கும் ஒரு முக்கிய நிகழ்வாகவும் திகழ்கிறது. குறிப்பாக மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு இது ஒரு சீசன் வியாபார வாய்ப்பை அளிக்கிறது. ஆடி மாதத்தில் கோட்டை மாரியம்மன் கோவில் உட்பட பல்வேறு அம்மன் கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்கள் மண்பாண்ட தொழிலாளர்களின் உழைப்புக்கு நல்ல பலன் தருகின்றன. நேர்த்தி கடனை செலுத்த வரும் பக்தர்கள் கரகங்கள் மற்றும் பல்வேறு மண் பொம்மைகளை வாங்கி செல்வது வழக்கம். காலப்போக்கில் மண்பாண்ட தொழிலிலும் தொழில்நுட்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. சமூக வலைதளங்களின் வரவால் தொழிலாளர்கள் தங்களின் படைப்புகளை மேலும் அழகுபடுத்தி நவீன வேலைப்பாடுகளுடன் கூடிய வண்ணமயமான பானைகளையும் பொம்மைகளையும் உருவாக்குகின்றனர். இந்த புதுமையான அணுகுமுறை பாரம்பரிய கலையை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்கிறது. திருவிழாவுக்கான மண்பாண்டங்கள் ரூபாய் 100 முதல் ரூபாய் 400 வரையிலான விலைகளில் விற்கப்படுகின்றன. இதன் மூலம் தொழிலாளர்கள் கணிசமான வருவாய் ஈட்டுகின்றனர். எத்தனை புதிய தொழில்நுட்பங்கள் வந்தாலும் மக்களின் நம்பிக்கையும் பாரம்பரியத்தின் மீதான பற்றும் அழியாது என மண்பாண்ட தொழிலாளர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். ஆடி மாசத்துல நல்லாவே சேல்ஸ் இருக்கும். கோயில் பண்டிகைக்கு கரகத்துக்கு தனியா பானை எடுப்பாங்க, அதுக்கெல்லாம் பொங்கலுக்கு தனியா பானை எடுப்பாங்க. அப்புறம் வேண்டுதல் வச்சுட்டு இந்த மாதிரி குழந்தைங்க பொம்மைலாம் வைப்பாங்க, அதுக்கு தனியா எடுப்பாங்க. நல்லா சேல்ஸ் இருக்கும். இந்த வாரம் நல்லா இருக்கும், அடுத்த வாரம் இதை விட நல்லா இருக்கும். 1942 சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த இடத்துல எங்கள் பூர்வீகத்தில் இருந்து தான் நாங்கள் இந்த தொழிலை செஞ்சிட்ருக்கோம் பாரம்பரியமாக. நான் இப்போ 5வது தலைமுறையாக இந்த தொழிலை நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய பையனும் இப்போ 6வது தலைமுறையாக இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்காரு. மற்றும் இந்த தொழில் பாரம்பரியத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் நாங்கள் எங்கள் குலத்தொழிலை நாங்கள் விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். சேலத்தில் பொறுத்த வரைக்கும் ஆடி பண்டிகை மிக மிக அற்புதமான பண்டிகைன்னு சொல்லி உலக லெவலில் இது பிரசித்தி பெற்றது. இந்த கோட்டை மாரியம்மன் சேலம் பிறக்கும் முன்னே சேர்ந்து பிறந்த மாதிரின்னு சொல்லி இந்த கடவுளை நம்ம பாரம்பரியமாக வழங்கிட்டு இருக்கோம். அதனால தான் சேலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த புதன்கிழமை லோக்கல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேவே விடுவாங்க. அதனால் இந்த சேலத்து மாரியம்மன் புகழ் என்னன்னா 7 ஊரில் இந்த மாரியம்மன் ஃபெஸ்டிவல் பண்டிகை போடுவாங்க. அதனால் எங்களுக்கு அக்னி கரகம், அந்த பூங்கரகம், அதே மாதிரி இந்த உருவு பொம்மை, நாய் பொம்மை, பூனை பொம்மை, அதே மாதிரி மிருகங்களுடைய அனைத்து பொம்மைகளும் நம்ம சிறப்பாக வரைஞ்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு சின்ன கால்நடைகளுக்கு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைனா கூட மாரியம்மனை வேண்டுனா அது அந்த மாதிரி பொம்மை வாங்கி வச்சிட்றேன், உனக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடுறேன், அதில் மாட்டுக்கு பல பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் மருத்துவத்துறை அதிகமாக வளராத காலத்துலேருந்துமே இந்த பூர்ண நம்பிக்கை உருவாகிட்டு இருக்கு. அதனால் நம்ம மனிதர்களாக இருந்தாலுமே நிறையா பேஷண்ட்டுங்கள்லாம் இது மாதிரி டாக்டரால் கைவிடப்பட்ட பேஷண்ட்டு கூட இந்த மாதிரி உருவ பொம்மை வாங்கி வச்சிடற மாதிரியுமா அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டினதுனால இந்த உருவ பொம்மையை வாங்கி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி குணமாகி நல்லா இருக்கிற சூழ்நிலையில் அவங்க இந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறாங்க இந்த ஆடி பண்டிகையில். அதே மாதிரி 7 ஊர்லேயும் இந்த விழா கோலமாக இருக்கிறதுனால இங்கே வின்சென்ட் பகுதியில் அதிகமாக இந்த பொம்மை விற்பனை அதிகமாக நடக்கிறதுனால நாங்கள் முன்கூட்டியே ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடியே
இந்த பொம்மைகளை வந்து தயார் பண்ணி அவங்களுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சேவைகளையும் செஞ்சிட்டு இருக்கோம். இது வந்து 6வது தலைமுறையாக வந்து நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம்.